வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பேரன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்த கொலையாளியின் முகம். மோப்ப நாய்களால் வசமாக சிக்கிய 2 கொலையாளிகள். மூதாட்டியை கொலை செய்த நபர்கள் யார்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? மதிய நேரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு பேரன் ஆதித்யா. அப்போ நடு வீட்டுல கைத்தால கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில மூதாட்டி நிர்மலா தேவி சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பேரன் சடலத்தை கட்டி பிடிச்சு கதறி அழுது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள உதவிக்கு கூப்பிடுறாரு. அப்போ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த மருமகள் ரஞ்சனா கிட்ட பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு அவரு கேட்டிருக்காரு. அதுக்கு ரஞ்சனா, நான் கடைக்கு போயிருந்தேன், எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து மூதாட்டி உயிரிழந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா பரவி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நிர்மலா தேவியை கொலை செஞ்சது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்று வட்டார கிராம மக்கள்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து அந்த வீட்டுல இருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்போ மதியம் 2 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் சிசிடிவி திட்டமிட்டு அணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவி காட்சியை எடுத்து பார்த்தப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ராஜன் சர்மா தன்னோட வீட்டில இருந்து ரஞ்சனாவோட வீட்டுக்கு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால போலீசாருக்கு ராஜன் சர்மா மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து கொலையாளிகளை பத்தி தடயங்களை சேகரிக்கிறதுக்காக போலீசார் மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வர வச்சிருக்காங்க. அப்போ மோப்ப நாய்கள் நேரா ராஜன் சர்மாவோட பக்கத்துல போய் நின்னு இருக்கு. இதனால போலீசார் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப அவரு முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதா சொல்லப்படுது. இதனால அவர்தான் கொலையாளின்னு உறுதி செஞ்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ நகரை சேர்ந்தவங்க நிர்மலா தேவி. இவங்க மகன் திரிதேஷுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சனா கூட திருமணமாகிருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காரு. கணவன் காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். இதுக்கிடையில அதே பகுதியைச் சேர்ந்த ராஜன்கிற நபர் ரஞ்சனா கூட நார்மலா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காங்க. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள நாளடைவுல தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் கணவர் திரிதேஷுக்கு தெரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிர்மலா தேவி பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அப்போ அவங்களோட வீட்டுல ராஜனும் ரஞ்சனாவும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நிர்மலா தேவி, எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்க? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இந்த விஷயம் மட்டும் என் மகனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டான்னு மிரட்டி இருக்காங்க. அடுத்து மருமகள் ரஞ்சனாவை வீட்டை விட்டே வெளியே அனுப்பாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. இதனால காதலனை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண் நிர்மலா தேவியை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மகனும் பேரனும் வேலைக்கு போயிட்டாங்க. மருமகள் ரஞ்சனா மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ மாமியார கொலை செய்ய இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்ண மருமகள் கள்ள காதலனுக்கு போன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர வச்சிருக்கா. அடுத்து 2 பேரும் சேர்ந்து நிர்மலா தேவியை சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்க. அதுக்கடுத்து கைத்தால அவங்களோட கை கால்களை கட்டி போட்டுட்டு ராஜன் தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. மருமகளோ கொலைக்கான காரணம் என்னன்னே தெரியலன்னு சொல்லி நாடகமாடி இருக்கா. ஆனா சிசிடிவி காட்சிகள் மற்றும் மோப்ப நாய்கள் மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் கள்ள காதலன் ராஜன், மருமகள் ரஞ்சனாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.